வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறது? இது நம்ம பலரோட கேள்வி. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸை வச்சு இதுக்கு ஒரு சிம்பிளான வழியை பார்க்க போறோம். சரி, யோசிச்சு பாருங்க. உங்க கையில இப்போ 1,00,000 இருக்கு. அது என்ன பண்ணுவீங்க? ஸ்டாக்ஸ்ல போடுவீங்களா? கோல்டு வாங்குவீங்களா? இல்ல ஒரு இடம் வாங்கி போடலாமா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? இங்க நாம வெறும் பதில் சொல்ல போறதில்ல. இதுக்கு ஒரு முழுமையான தெளிவான ஒரு பிளானையே உருவாக்க போறோம். எந்த ஒரு முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ரிஸ்க் பத்தி தான். இங்க 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, ரிஸ்க் எடுக்கிற உங்களுடைய எபிலிட்டி, அதாவது உங்க திறன். இன்னொன்னு, ரிஸ்க் எடுக்கிற உங்க வில்லிங்னஸ், அதாவது உங்க விருப்பம். இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. உங்ககிட்ட நஷ்டத்தை தாங்கிக்க பணம் இருக்கலாம், அது உங்க திறன். ஆனா மார்க்கெட் லைட்டா விழுந்ததும் பதட்டப்பட்டு எல்லாத்தையும் வித்துட்டா அது உங்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் கரெக்டா செட் ஆனாதான் உங்க முதலீட்டு பயணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாம பார்க்க போற விஷயங்களை ஒரு 5 பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல்ல ஒரு முக்கியமான ரூல், அப்புறம் நம்ம பணத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிஸ்கான முதலீடுகளை பத்தி ஆழமா பார்ப்போம். இந்தியாவோட எதிர்கால துறைகள் எதுன்னு பார்ப்போம். கடைசியா ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருக்க என்ன தேவைங்கிற ஞானத்தோட முடிப்போம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. இங்க நாம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ரூல் தான். ஆனா நம்ம மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. அந்த ரூல் பேர் என்னன்னா 100 மைனஸ் ஏஜ். ரொம்ப சிம்பிள். உங்க வயசு 100லேருந்து கழிங்க. வர்ற நம்பர் தான் உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க ஈக்விட்டி மாதிரி ரிஸ்கான சொத்துக்கள்ல முதலீடு செய்ய வேண்டிய சதவீதம். உதாரணத்துக்கு உங்க வயசு 30, அப்போ 100 மைனஸ் 30 70. ஸோ உங்க பணத்துல 70% ஸ்டாக்ஸ்ல இருக்கலாம். ஏன்னா உங்க முன்னாடி இன்னும் நிறைய வருஷம் இருக்கு. மார்க்கெட் இறங்கினாலும் அது திரும்ப ஏற வரைக்கும் வெயிட் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 100 மைனஸ் ஏஜ் ரூலை வச்சு நம்ம போர்ட்ஃபோலியோவை முதல் முறையா எப்படி பிரிக்க போறோம்னு பாப்போம் வாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம 30 வயசு இன்வெஸ்டர் உதாரணத்தை எடுத்துப்போமே. அந்த ரூல் படி நம்ம போர்ட்ஃபோலியோவோட முதல் ஸ்பிளிட் 70 பருப்பாது. அதாவது 70% பணத்தை வளர்ச்சி அதிகமா இருக்கிற கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற இடத்துலயும், மீதி 30% பணத்தை பாதுகாப்பான நிலையான வருமானம் தர்ற ஃபிக்ஸட் இன்கம்லயும் போடுறோம். இதுதாங்க நம்ம போர்ட்ஃபோலியோவோட ஃபவுண்டேஷன். இப்போதான் விஷயமே இருக்கு. அந்த பெரிய 70% இருக்குல்ல, அது சும்மா ஒரே இடத்துல போட்டு வைக்க முடியாது. நல்ல வளர்ச்சியை அடைய அந்த 70% இன்னும் எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 2வது வீடு வாங்குறது. வேண்டவே வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, அதை டக்குன்னு விற்க முடியாது. டாக்ஸ் அதிகம், லோன் எடுத்தா ரிஸ்க் இன்னும் அதிகம். அது ஒரு தலைவலியா மாறிடும். இதுக்கு ஒரு சூப்பர் மாற்று இருக்கு. அதுதான் ரீட்ஸ். அதாவது பங்குச்சந்தை மூலமாவே பெரிய பெரிய ஷாப்பிங் மால், ஆபீஸ் பில்டிங் மாதிரி இடங்கள்ல முதலீடு பண்றது. ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ அந்த 70% பணத்தை எப்படி பிரிக்கலான்னு இந்த டேபிள பாருங்க. முதல்ல ஒரு 15-20% குளோபல் ஈக்விட்டிஸ்ல போடுங்க. அதாவது அமெரிக்கா மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகள்ல. அப்போதான் நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை ஆகும். அடுத்து ஒரு 20-30% ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல. இது மார்க்கெட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது ரிஸ்க மேனேஜ் பண்ணும். அப்புறம் நம்ம பாதுகாப்புக்காக ஒரு 5-10% தங்கத்துல. லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், அதாவது இந்தியாவோட பெரிய கம்பெனிகள்ல ஒரு 25%. கடைசியா அதிக வளர்ச்சிக்கு சான்ஸ் இருக்கிற மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல ஒரு 10-15%. பாத்தீங்களா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்படி பிரிக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, நம்ம போர்ட்ஃபோலியோவோட ஸ்ட்ரக்சர் இப்போ ரெடி. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். எதிர்காலத்துல எந்த துறைகள் இந்தியால பட்டைய கிளப்ப போகுதுன்னு பாப்போம். எங்க முதலீடு செஞ்சா அதிக லாபம் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்தியாவோட வளர்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறது இந்த 4 துறைகள் தான். 1, கன்சியூமர் டெக், அதாவது நமக்கான பிரச்சனைகளை தீர்க்கிற ஆப்ஸ், டெக்னாலஜி. 2வது, எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங். சைனா +1 பாலிசியால இதுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. 3வது, கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, அதாவது மக்களோட வருமானம் அதிகமாகும்போது அவங்க அத்தியாவசியத்தை தாண்டி கார், ஃப்ரிட்ஜ்னு செலவு பண்றது. 4வது, ஹெல்த் கேர். நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ், மருந்துகள், டயக்னாஸ்டிக்ஸ், இதுக்கு தேவை எப்போதுமே இருக்கும். அந்த கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி பத்தி சொன்னேன்ல, அதுக்கு இந்த சார்ட் ஒரு சூப்பர் உதாரணம். இங்க பாருங்க, 100 பேருக்கு இந்தியால வெறும் 2 பேர்கிட்ட தான் கார் இருக்கு. ஆனா சைனால 16, அமெரிக்கால 80. யோசிச்சு பாருங்க, இந்தியா இந்த 2லிருந்து வெறும் 16க்கு போனா கூட எவ்ளோ பெரிய வளர்ச்சி இருக்கும்னு. இதுதான் வாய்ப்புனா வாய்ப்பு. சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டத வச்சு எந்த மார்க்கெட் கண்டிஷன்லயும் நம்ம பணத்தை பாதுகாத்து அதை வளர்க்கறதுக்கு தேவையான சில கோல்டன் ரூல்ஸை இப்ப பார்க்க போறோம். ஒரு கம்பெனிய பார்க்கும்போது நம்ம எதுல ஏமாந்துடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ், அதாவது விற்பனைங்கிறது ஒரு மாய. ஆனா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, அதாவது உண்மையா எவ்வளவு பணம் கைக்கு வருதுங்கிறது தான் யதார்த்தம். நிறைய சேல்ஸ் நடக்கலாம், ஆனா அந்த காசெல்லாம் கடனுக்கு போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அதனால எப்பவுமே கேஷ் ஃப்ளோவை பாருங்க. அதுதான் ஒரு கம்பெனியோட உண்மையான ஹெல்த்தை காட்டும். அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி சரியா எடை போடுறது? இந்த 3 ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ROCE பாருங்க, அதாவது போட்ட முதலுக்கு எவ்ளோ ரிட்டர்ன் வருது. ரெண்டாவது, சும்மா எங்க கிட்ட இத்தனை லட்சம் யூசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் வெறும் ஹைப் தான். மூணாவதா, பொறுமையா இருங்க. இன்னைக்கு பெரிய கம்பெனியா இருக்கிற இன்ஃபோசிஸ் கூட IPO வந்த அன்னைக்கே ஜொலிக்கல. நல்ல கம்பெனிகளுக்கு வளர கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் 20% விழுது. உங்க முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பயந்து போய் எல்லாத்தையும் வித்துறலாமான்னு தோணுமா? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு தெரியுமா? பணத்தை உள்ள போட ஆரம்பிக்கணும். ஆமா, மார்க்கெட் பெரிய அளவுல சரியறது ஒரு ஆபத்தில்ல, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தள்ளுபடி விற்பனை மாதிரி. ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு 30% பணத்தை பாதுகாப்பா வச்சிருந்தோன்னு? இப்பதான் அதை எடுத்து நல்ல பங்குகளை அடிமாட்டு விலையில வாங்கறதுக்கான சரியான நேரம். கடைசியா இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது டெய்லி ஒரு தங்க முட்டை போடுற வாத்துன்னு நினைக்காதீங்க. சில வருஷங்கள் நஷ்டமும் வரும். இத மனசுல நல்லா ஏத்திக்கோங்க. மார்க்கெட் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உண்மையான செல்வம்ங்கிறது ஏதோ லாட்டரியில வர்றதில்ல. அதுக்கு தேவையெல்லாம் ஒரு தெளிவான பிளான், அந்த பிளானை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்றதுக்கான பொறுமை. இந்த ரெண்டும் இருந்தா நீங்களும் உங்க நிதி இலக்குகளை நிச்சயமா அடைய முடியும்.